ஒரு நிமிடம் ஒரு புத்தகம். நான் உங்கள் PNS பாண்டியன். இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் இமிழ். இன்றைய ஈழ புலம்பெயர் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் இதில் வெளியாயிருக்கு. புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர்கள் 51வது இலக்கிய சந்திப்பை பாரிஸில் நடத்தினாங்க. இதனுடைய நினைவாக ஒரு சிறுகதை மலர் வெளியிட்டாங்க. இதுக்கு இமிழ்னு பேர். புறநானூற்று வரிகளை நினைவுபடுத்தக்கூடிய இந்த தலைப்பு அமைந்திருக்கு. 25 எழுத்தாளர்கள் இதில் தங்களுடைய படைப்புகளை படைச்சிருக்காங்க. தமிழ் இலக்கிய உலகில் புலம்பெயர் எழுத்தாளர்களுடைய கொடையாக இந்த நூல் கருதப்படுகிறது. குறிப்பாக எழுத்தாளர்கள் முத்துலிங்கம், அகரன், உமா வரதராஜன், ஒட்டமாடி அராபத், சித்தார்த்தன், செந்தூரன் ஈஸ்வரநாதன், டேனியல் ஜெயந்தன், தமயந்தி, தர்ம பிரசாத், பத்திநாதன், ஷர்மிளா சொய்யத், சோபா சக்தி உள்ளிட்ட 25 எழுத்தாளர்கள் தங்களுடைய பங்களிப்பை இதில் அளித்திருக்கிறார்கள். புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர்களுடைய இந்த சிறுகதைகள் ஈழ போரினுடைய வடுக்களை கதைகள் சொல்கின்றன. ஒரு அற்புதமான இந்த தொகுப்பை எழுத்தாளர் தர்ம பிரசாத் பொறுப்பாசிரியராக இருந்து தொகுத்துள்ளார். தொகுப்பாசிரியராக சோபா சக்தி அவர்கள் தன்னுடைய பணியை செவ்வனே செய்திருக்கிறார். இந்த நூலினை அழகுற வெளியிட்டிருக்கிறது கருப்பு பிரதிகள். விலை ரூபாய் 450. நன்றி, வணக்கம்.